ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 இயர்ஸ் பேக்கே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்போ என் பையன் பிறந்திருந்தான் அப்படிங்கிறதுனால அவனை டேக் கேர் பண்ணுறதுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை. அப்புறம் அது அப்படியே ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஜனவரியில் 2025 நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு யூடியூப் சேனல். அதுவும் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியலை. இப்போ அதே சேனலை இப்போ எடுத்திருக்கேன்னா கண்டினியூவாக வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா March 9 எங்களோட 9th வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்கு எடுத்த வீடியோ தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு பிடிக்காது, ஸோ அவனுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அம்மா முந்தின நாளே எங்களுக்கு ஒரு தர்பூசணி கொல்லையிலேருந்து பறித்து வச்சுருந்தாங்க. எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். அதை நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அதை ஜூஸ் போட்டு நான் பசங்க தங்கச்சி பையன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்பிட்டேன். இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் பிங்க் கலர் சாரீ தான் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்க. இதுதான் என்னோடய வெட்டிங் சாரீ. இதை வியர் பண்ண ஒரு ஃபோட்டோ நான் வீடியோவோட லாஸ்ட்டாக லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான்வெஜ் எதுவும் எடுக்கல. தேங்காய் பால் சாதமும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட லாங் வீடியோ கூட நான் ஷார்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். தேங்காய் பால் சாதமும் எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸ்கூலுக்கு போகாத சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இல்லை வீட்டிலையே நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே பசங்களை வச்சுக்கிட்டு, அதுவும் நம்ம மட்டும் வந்துட்டு பசங்களையும் மேனேஜ் பண்ணிட்டு வீட்டு ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. இப்போ பாப்பாவுக்கும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஸ்கூல் சேர்த்தலாம். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது என்ன பிளான்ங்கிறதையும் இனி வர வீடியோஸில் நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுறேன். லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பிக்கு எனக்கு ஆஃப்டர்நூன் ஸ்கூல் தான் இருந்தது. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மாட்ட கொண்டாந்து 2 பேரையும் விட்டுட்டு நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் கிளம்பி போயிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.